ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. துளி கூட நெய், அதே மாதிரி சர்க்கரை இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்திடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கப் எடுத்துக்கிறேன். அந்த கப்பால் தான் எல்லா அளவுகளையும் எடுக்க போகிறேன். அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எல்லா மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டாலும் இந்த கார்ன்ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா வெல்லத்தில் வந்து நம்ம சர்க்கரை அளவுக்கு இனிப்புக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அந்த வெள்ளை கரைசலை வந்து கரைச்சி எடுக்கிறதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம் இல்லைங்களா, அது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி, மொத்தம் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். வெல்லத்தோட ஒரு 3 கப்பும் கார்ன்ஃப்ளவரோட ஒரு கப்பும் சேர்த்துருக்கோம். கார்ன்ஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாம்பே அல்வா தாங்க. அதே பாம்பே அல்வா பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து இந்த பாம்பே அல்வா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். இது வந்து கொதி வரணும், பாகுபதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான கடாயில் இதை ஊற்றிக்கலாம். வெல்லம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட அந்த இனிப்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும், கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு சிட்டிகை 1.5 சிட்டிகை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா இப்போ ஒரு வாட்டி கலந்துக்குங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து அடியில் போயிடும், நல்லா கல் மாதிரி செட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா வந்து கலந்துட்டு இப்போ நம்ம இந்த தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடி இந்த வெல்லம் தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவரை ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சிவியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த அல்வாவில் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கல. உங்களுக்கு கலர் தேவைன்னா மட்டும் நீங்கள் நம்ம கேசரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நான் எந்த ஒரு கலரும் சேர்க்கல. இந்த வெல்லம் சேர்த்ததுனால வரக்கூடிய கலரோடையே இந்த அல்வா இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி வரும். நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம கலக்க சரியாயிடும். இப்போ இந்த டைமில் நீங்கள் இப்போ கிட்டேயே இருந்து கலர்றதுனால நீங்கள் அடுப்பை வந்து ஹை, மீடியம், லோன்னு மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நாளில் அந்த கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி நல்ல ஒரு கண்ணாடி பதம் ஆரம்பிச்சு இப்போ பார்க்குறதுக்கே இது ஒரு அல்வா பதத்தில் இருக்குது இல்லைங்களா. ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கும் அல்வா. அந்த அல்வாவோட பதமும் டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ இது நல்லா வந்து வெந்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வேகும்போது நம்ம அல்வா சாப்பிடும்போதே ஒரு சிவினஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த டைமில் வந்து நான் ஒரு 2-3 பாதாமும் ஒரு 4-5 முந்திரியும் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது சேர்த்துருக்கேன். எப்பயுமே பாம்பே அல்வானாலே அதில் வந்து ஒரு வாய்க்கும் அந்த நட்ஸ் கிடைக்கிறது, டேஸ்ட்டும் அதோட பதமும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளரி விதை அதை கூட சேர்த்துக்கலாம், அது சேர்த்து கூட செய்யலாம். அதே மாதிரி இது கூட நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எள்ளு சேர்க்கலை. இப்போ இந்த டைமில் பாருங்கள், நம்ம முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நாளில் இது நல்லா கெட்டிப்பட்டு வரும். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் தவிர வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயை சேர்த்து கலக்கும் போதே நமக்கு அந்த அல்வாவோட கிளாஸி ஃபினிஷ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அல்வாவுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு எண்ணெயும் தேவைப்படாதுங்க. அதே மாதிரி இந்த அல்வா நெய் சேர்த்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது நெய்யே சேர்க்காட்டி போனாலும் இது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இது சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு சாப்பிட்றதுக்குமே இது அருமையாக இருக்குங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டுங்க வராங்கன்னா நீங்கள் கேசரி செய்கிறத விடவே ஈஸியாக இந்த அல்வா செய்து கொடுத்துடலாம். இதுவும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு நெய் இதெல்லாம் தேவைப்படணும் அவசியம் இல்லைங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான் இது. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல இந்த மாதிரி கடாயில் வந்து நம்ம ஒயிண்டு வருது பாருங்கள், இப்படி திருப்பும்போது இந்த பதம் வந்துட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரெடியாக வந்து ஒரு பிளேட்லேயோ அல்லது
ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதில் வந்து நம்ம இதை ஊற்றிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் விட்டாலே போதும். ரொம்ப நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அல்வாவை ஊற்றிட்டு இதை அப்படியே விட்டுடுங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா ஆறிட்டு நமக்கு கட் பண்ணி பீஸ் போடுற அளவுக்கு வந்துடும். நம்ம வந்து இதில் அதிகமாக நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுவே பாருங்கள், இதுக்கு மேலே நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்திருக்கு. இப்போ இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். கிட்டத்தட்ட நான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ இந்த ஓரங்களை நீக்கி விட்டாலே போதும். அந்த பவுல்லேருந்து அழகாக வந்துடும் பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சி ஊறும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து சுகர் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இந்த வெல்லம் சேர்த்து சட்டுன்னு இந்த ஸ்வீட் செய்து பாருங்கள். ஸ்வீட் சாப்பிட்ற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. அதிகமாக சர்க்கரை நெய் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு அல்வா ரெசிப்பிங்க. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக நல்ல ஒரு கலரில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காமல் சூப்பரான நம்மளோட பாம்பே அல்வா சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து செய்துக்கிறோங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.